சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். இந்திய குடியரசுக் கட்சி அதாவலே தமிழகத்தில் 18 தொகுதிகளில் தனித்து போட்டி. 2026 சட்டமன்ற தேர்தலில் NDA கூட்டணியில் இடம்பெற்றுள்ள RPIA என்னும் இந்திய குடியரசுக் கட்சி அதாவலே தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளில் 18 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுவதாகவும் மற்ற 216 தொகுதிகளில் NDA கூட்டணிக்கு ஆதரவளிப்பது சம்பந்தமான செய்தியாளர் சந்திப்பு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றது. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அக்கட்சியின் தேசிய தலைவர் ராமதாஸ் அதாவலே MP, தேசிய செயலாளர் டாக்டர் MA சூசை, அக்கட்சியின் வேட்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ராம்தாஸ் அதாவலே தலைமையிலான இந்திய அரசியல் கட்சி இது இந்திய குடியரசுக் கட்சியிலிருந்து பிரிந்து உருவானது. மேலும் டாக்டர் PR அம்பேத்கரின் கொள்கைகளை பின்பற்றி தலித் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடி வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டுடைய பப்ளிக் திமுகவை எதிர்க்கிறவங்க யாருக்கு வாக்களித்தா நல்லா இருக்குன்னா ஏடிஎம்கேக்கு வாக்களிக்க வேண்டும். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். அதான் என்னுடைய இப்போ நேற்றைய வர கணிப்பு வேற, இப்போ மக்களுடைய மனநிலை வேற. அதனால அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஆயத்தமா இருக்கு. அதனால அதற்கு வாக்களிக்க வேண்டும் என்று தமிழக மக்களை இந்திய குடியரசுக் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய 18 தொகுதி போக 216 தொகுதியில அண்ணா திமுக கூட்டணிக்கு இந்திய குடியரசுக் கட்சி வெற்றி பெற பாடும். 216 ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் இருக்கிற 216 தொகுதிக்கு முழு ஆதரவு, அதற்கான பிரச்சாரத்தை இன்றைக்கு சேர்ந்து தொடங்குறாங்க.